Praise the Lord. This is Beyond the Verse. நாம வாசிக்கிற ஒவ்வொரு பைபிள் வசனத்துக்கும் பின்னால ஒரு வரலாறு, ஒரு கலாச்சாரம், ஒரு பின்னணியார், ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இந்த சீரீஸ்ல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வெல்கம் டு பியாண்ட் த வேர்ஸ் எபிசோட் 1. புதிய ஏற்பாட்டுல இயேசு பிறந்த காலத்துல ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல சொன்னது ஏன்? அப்படி எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட பதில் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். இந்த கேள்விக்கான பதில் வேதத்துல துல்லியமா சொல்லப்படல. ஆனா வரலாற்று ஆய்வாளர்களும் வேத வல்லுநர்களும் இதற்கான பதில சொல்லி அதற்கான பின்னணிகளை நமக்கு விவரிக்கிறார்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது அவரை பணிந்து கொள்ளும்படி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்த செய்தியை கேட்ட ஏரோது கலக்கமடைந்தான். ஏன்? சிங்காசனத்திற்காக. பிறந்திருக்கிற அந்த யூதருடைய ராஜா உலக பிரகாரமான சிங்காசனத்திற்காக பிறக்கவில்லை என்பது ஏரோதுக்கு தெரியல. பிறந்திருக்கிற இந்த ராஜாவால தன் ஆட்சிக்கும் தன் அரியணைக்கும் ஆபத்து வரும்னு ஏரோது பயந்தான். சோ அந்த குழந்தைய நீங்க பார்த்துட்டு எனக்கும் அந்த இடத்த சொல்லுங்கன்னு சாஸ்திரிகள் கிட்ட சொன்னான். ஆனால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு சாஸ்திரிகள் வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்களாம். இதை கேள்விப்பட்ட ஏரோது பயங்கர கோபம் அடைந்தான். சாஸ்திரிகள் கிட்ட நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை பத்தின டீடைல்ஸ துல்லியமா கேட்டு கிட்டத்தட்ட 1.5 முதல் 2 வருடங்களுக்குள்ள இருக்கும்னு கண்டறிந்தான். அதனால தான் பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்லும்படி கட்டளையிட்டான். ஏரோதுவின் ஆட்களும் அப்படியே 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்றார்கள். எத்தனை குழந்தைகள் தெரியுமா? ஏறக்குறைய 15 முதல் 20க்குட்பட்ட எண்ணிக்கையிலான குழந்தைகளை கொன்றார்களாம். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா நம்மள பலர் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்போம். இந்த பதிலுக்கான காரணங்கள்னு வேத வல்லுநர்கள் சில பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. நம்பர் 1, பெத்லஹேம் ஒரு சிறிய கிராமம், பெரிய நகரம் அல்ல. ஆதாரம் மீகா 5:2. நம்பர் 2, அந்த காலகட்டத்துல பெத்லஹேம்ல தோராயமாக 1000க்குட்பட்ட மக்கள் தான் வாழ்ந்தாங்க. இது எப்படி தெரியும்னா, குடிமதிப்பெழுதுதல், அதாவது சென்சஸ் கணக்கீடு அந்த காலத்திலேயே இருந்தது. இதுக்கு வேதத்திலேயே ஆதாரம் உண்டு. நம்பர் 3, ஏரோதுவின் கட்டளை பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் மட்டும்தான் போடப்பட்டது. சோ இந்த ஆதாரங்களை வச்சு தோராயமாக 15 முதல் 20 குழந்தைகளுக்குள்ளதான் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் சரியான எண்ணிக்கை தெரியாது. இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், ரைட்? இயேசு பிறப்பும் இந்த குழந்தைகள் கொல்லப்படுதலும் தீர்க்க தரிசன நிறைவேறல். இன்றும் கூட உங்கள் வாழ்க்கையில உங்களை குறித்து நம் தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். விசுவாசியுங்கள். பியாண்ட் த வேர்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு வேத பின்னணியோடு மீண்டும் சந்திப்போம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமென்.